Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் மூலம் இந்தியாவினுடைய தென்கோடி மாநிலமான கேரளாவினுடைய தேர்தலில் தலையிடுவதற்கு டீப் ஸ்டேட் முயற்சி செய்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. இது பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவாங் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுது. இந்த தாக்குதலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5 வயது குழந்தை மற்றும் அந்த குழந்தையினுடைய 6 மாத சகோதரி, இவங்க 2 பேருமே கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் குக்கி பயங்கரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தகவல் பரவுது. இதை தொடர்ந்து மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய டென்ஷன் கிளம்புது. இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிச்சு மெய்த்தி மக்கள் எல்லாம் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. உடனடியாக இந்த பிரச்சனை திரும்பவும் ஒரு கலவரத்தில் வெடிக்குமோன்னு அஞ்சின மணிப்பூர் அரசு இதை தணிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டுட்டு வராங்க. தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அங்கே சோதனை செய்யும் போது தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், தாக்குதலுக்கு பயங்கரவாதிகள் சாதாரண வெடிகுண்டை பயன்படுத்தலை, மாறா மோர்டார் ஷெல்லை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மோர்டார் ஷெல் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இலகு ரக பீரங்கியில் பயன்படுத்தக்கூடிய குண்டு. அதாவது பீரங்கியை வச்சு இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஒரு பயங்கரவாத குழு அப்படின்றவங்க துப்பாக்கியால் சுடலாம் அல்லது கையெறி குண்டுகளை வீசலாம். ஆனால் அவங்க கிட்ட எப்படி பீரங்கி போச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே எழுது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதற்கும் கேரளாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன், இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்கு முக்கியமான ஒரு சூட்சமம். ஆசியாலையும் சரி ஆப்பிரிக்காலையும் சரி எந்த ஒரு தலைவராவது அந்த நாட்டை முன்னேற்ற டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு எதிராக உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விட்டு அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவது டீப் ஸ்டேட்டினுடைய ஒரு ஸ்டைல். இப்படி செய்வதன் மூலமாக சம்பந்தப்பட்ட நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அவர்களுடைய வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ஒரு முக்கியமான நோக்கம். அந்த வகையில் 2014 டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸை பேசி ஆட்சிக்கு வந்தவர் தான் பிரதமர் மோடி. அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்தியாவுக்குள்ள பல்வேறு விதங்களில் கலவரத்தை ஏற்படுத்த டீப் ஸ்டேட் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. ஸோ முதல் டேர்மில் 2014 அவர்கள் காலிஸ்தானி நெட்வொர்க் மூலமாக அதிக அளவு பணங்களை குவிச்சு உள்நாட்டில் எக்கச்சக்க போராட்டங்களை தூண்டி விட்டாங்க. ஆனால் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு நடவடிக்கையின் மூலமாக இது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து காஷ்மீர் மூலமாக அவர்கள் ஒரு ப்ரெஷரை போட பார்த்தாங்க. ஆனால் 370 அப்படின்ற அந்த சிக்கலான சட்டத்தை அப்புறப்படுத்தியதன் மூலமாக காஷ்மீரும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் இந்த டீப் ஸ்டேட் அப்படின்றவங்க தங்களுடைய கவனத்தை இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொண்டு போறாங்க. கடந்த நூற்றாண்டு காலமாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வனவாசி மக்கள் அவர்கள் மதம் மாற்றப்பட்டுட்டாங்க. இப்படி மதம் மாறப்பட்ட வனவாசி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களுக்குன்னு ஒரு தனி நாடு கோரிக்கையை உருவாக்கி அவர்களில் சிலருக்கு ஆயுத பயிற்சியும் அளிச்சிருக்கு டீப் ஸ்டேட். அதாவது இந்தியாவில் கிறிஸ்தவ சமுதாயத்தினர் துன்புறுத்தப்படுறாங்க, அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது, அதனால அவர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்றது தான் இவர்களுடைய அஜெண்டா. ஸோ இந்த அஜெண்டாவை அவர்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர்களே எதிர்பாராத ஒரு சம்பவம் கேரளாவில் நிகழுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், கேரளாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பாஜக நோக்கி திரும்ப தொடங்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்தியாவில் எல்லா கட்சிகளும் மத அரசியல் செய்யுது, ஆனால் பாஜக மட்டும்தான் மத அரசியல் பேசாமல் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. அவர்களோட அலைன் ஆகிறது தான் நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்றத அவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இதை தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது பாஜக நோக்கி திரும்புது. ஸோ இவர்கள் பாஜக நோக்கி வராங்க அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்த் ஈஸ்ட்ல டீப் ஸ்டேட் விதைச்சிருக்கக்கூடிய அந்த ப்ராபகேண்டாவுக்கு எதிராக திரும்பும். சமீப காலகட்டத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக அபாரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா திருவனந்தபுரம் நகராட்சியையும் பாஜக ஜெயிச்சிட்டாங்க. இதை ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களே பாராட்டியிருந்தார். ஸோ இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரியுது, மோடியை பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொன்னால் பாஜகவை தேர்தல்களில் தோக்கடிக்கணும். பாஜகவை தேர்தல்களில் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களை பிரிக்கணும்.
அப்படி மக்களை பிரிக்கிறதுக்கு ஏற்கனவே காலிஸ்தான், காஷ்மீர் அப்படின்ற 2 ட்ரம்ப் கார்டு இருந்தது. அதை மோடி அவர்கள் சுலபமா வீழ்த்திட்டார். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு தான் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் மிலிட்டன்ஸ். ஆனா கேரளாவுல பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் கன்சாலிடேஷன் அதற்கும் ஆபத்தா இருக்கு. அதனால தான் இப்போ டீப் ஸ்டேட் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது. அதனால தான் மணிப்பூர்ல டீப் ஸ்டேட் சொல்லி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது. அதாவது மெய்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் தற்போது கொல்லப்பட்டிருக்காங்க. இது கொல்லப்பட்டதுனால அது ஹிந்துக்கள் இடையே மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இந்த ஆத்திரம் யாரை நோக்கி திரும்பும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இதை குக்கி தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அப்ப அவர்களுடைய ஆத்திரம் யாரை நோக்கி திரும்பும்? அந்த குக்கியை நோக்கி திரும்பும். இந்த சூழ்நிலையில டீப் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பாஜக ஹிந்துக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி கிடையாது. ஹிந்துக்களுக்கு அந்த அரசாங்கத்தினால பாதுகாப்பு அளிக்க முடியாது. அதற்கு இந்த தாக்குதல் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய கேம்பெயினை டீப் ஸ்டேட் நடத்தும். அப்படி நடத்தும் பட்சத்துல வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, அஸ்ஸாம்லயும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறோம். யார்கிட்ட இருந்து? பங்களாதேஷ் இமிகிரன்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு வாக்குறுதி தருது. அந்த வாக்குறுதியை இது பலவீனப்படுத்தும். அந்த 2 மாநிலங்கள்ல பாஜகவை இது பின்னடைய செய்யும் அப்படின்றது ஒரு திட்டம். ஒருவேளை சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள் மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா இந்த குக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்பாவி வனவாசி மக்கள் மேல பாஜக நடவடிக்கை எடுக்குது, கிறிஸ்தவ மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி, கேரளாவிலும் சரி ஒரு பிரச்சாரத்தை டீப் ஸ்டேட் முன்னெடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில இந்திய அரசாங்கத்தை தள்ளணும் அப்படின்றதுதான் டீப் ஸ்டேட்டோட அஜெண்டான்னு சொல்லப்படுது. இதை வெறும் கான்ஸ்பிரசி தியரின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொல்கத்தா ஏர்போர்ட்ல மேத்யூ ஆரோன் வான்டைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் கைது செய்யப்படுறார். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டரோட வேலையே ஒவ்வொரு நாட்டிலும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராகவே அவர்களை போராட தூண்டுவதுதான். இவர் மியான்மருக்கு போய் அங்கிருந்து நிறைய ஆயுதங்களை கொள்முதல் பண்ணி இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு உதவி செய்தார் அப்படின்றதா இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி தற்போது ஒரு கேனான், அதாவது மெல்லிய ரக ஒரு பீரங்கியை வச்சு இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிற்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்தியர்களை பிரிக்கணும் அப்படின்றதான் இந்த டீப் ஸ்டேட்டினுடைய நோக்கம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இதுவரை பல்வேறு தடங்கல்களை வெற்றிகரமா கடந்து இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த விஷயத்தையும் இந்த அரசு வெற்றிகரமா கையாளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இது மாதிரியான நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் கொண்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.